இடத்துல வந்து ஷிப்பு காணாமல் போகிறதுக்கான ரீசனாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் சொல்லப்படுற ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஷனில் இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மீத்தேன் ஹைட்ரேட்ஸ் வந்து உற்பத்தி ஆகிற மாதிரி சொல்லியிருக்கு. இந்த மீத்தேன் ஹைட்ரேட்ஸ் என்ன பண்ணும்னா, கப்பலோட அந்த பயோஎன்சி மிதக்கும் தன்மையை வந்து சுத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டு கப்பலை வந்து உள்ளே இழுத்துற மாதிரி போயிடுது. அதனால் அந்த இடத்துல வந்து கப்பல் மிதக்கிற தன்மை இழந்துருது. அதாவது பயோஎன்சி ஆஃப் த ஷிப் வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படுது. இதை வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மிஸ்ட்ரி இந்த ஓஷன் மேலே இருக்கிற அந்த பர்முடா ட்ரையாங்கில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆயிருக்கு. ரீசெண்டாக பார்த்தோம்னா மலேசியன் ஏர்லைன் காணாமல் போனதை கூட சொல்லலாம். யூஎஸ்ஏவோட கோஸ்ட் கார்டு சொல்கிற இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே அந்த இடத்துல வந்து டிராஃபிக், ஷிப்ஸு, ஏரோப்ளைன்ஸ் நிறைய அந்த இடத்துல போகிறதுனால, இந்த டிராஃபிக் அந்த இடத்துல ஆகிறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. 2013 WFF கண்டக்ட் பண்ண வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஓஷன் லிஸ்ட்டில் வந்து பர்முடா ட்ரையாங்கிள் இல்லை அப்படிங்கும்போது முன்னாடி சொன்ன ரீசன் எல்லாமே ப்ரூவ்டுன்னு. அதே மாதிரி கிறிஸ்டோஃபர்